J.K. Rowling's Harry Potter and the Chamber of Secrets, Chapter 6, Gilderoy Lockhart. லாக்ஹார்ட் பிடியில் ஒரு பக்கமாக நசுங்கிக்கிட்டு இருந்த ஹாரி தனக்கு ஒரு நல்ல மறைஞ்சு போகிற மந்திரம் தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு யோசிச்சான். நான் உனக்கு ஒரு அறிவுரை சொல்லலான்னு இருக்கேன் ஹாரி அப்படின்னு ரொம்ப அக்கறையாக சொன்ன லாக்ஹார்ட் பக்கவாட்டில் இருந்த கதவு வழியாக கட்டிடத்துக்குள்ளே நுழைஞ்சாரு. உன்னை அந்த குட்டி பையன் கிரீவி கிட்ட இருந்து எப்படியோ சமாளித்து நான் காப்பாற்றிட்டேன். அவன் என்னையும் சேர்த்து புகைப்படம் எடுத்தான்னா உன் சக மாணவர்கள் யாருக்கும் நீ உன்னை முன்னிலைப்படுத்திக்கணும்னு நினைக்கிறது பெருசாக தெரியாது. ஹாரி தடுமாற்றத்தோடு சொன்ன வார்த்தைகள் எதுவுமே காதில் விழாதபடி லாக்ஹார்ட் ஹாரியை கூட்டிக்கிட்டு மாணவர்கள் அத்தனை பேரும் பார்க்குறபடி காரிடாரில் நடந்து அப்புறமா படிக்கட்டில் ஏறினாரு. உன்னோட இந்த வயசுலயே நீ கையெழுத்திட்ட புகைப்படங்கள்லாம் கொடுக்கறது அவ்வளோ அறிவான செயல் இல்லை. உண்மையாக சொல்லணும்னா அது பார்க்க ஏதோ உனக்கு ரொம்ப தலகணும் மாதிரி தெரியும். சரியான நேரம் வரும் அப்போ நீ என்ன போலவே எங்கே போனாலும் ஒரு கட்டு கையெழுத்திட்ட புகைப்படங்களோடவே போகலாம் அப்படின்னு சொன்னபடியே ரொம்ப பெருமையாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு உனக்கு இன்னும் அவ்வளோ வயசு வரலன்னு நினைக்கிறேன் அப்படி பேசினபடியே ரெண்டு பேரும் லாக்ஹார்ட்டோட வகுப்பறைக்கு வந்து சேர்ந்த அப்புறம்தான் ஒரு வழியாக அவர் பிடியிலிருந்து ஹாரியை தளர்த்தி விட்டாரு. ஹாரி தன்னோட மேலங்கியை இழுத்து விட்டு சரி பண்ணிக்கிட்டபடி அந்த அறையிலேயே கடைசியாக இருந்த இருக்கையில் போய் அமர்ந்து தனக்கு முன்னாடி லாக்ஹார்ட்டோட 7 புத்தகங்களையும் ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி வச்சு அதுக்கு பின்னாடி முகத்தை மறைச்சிக்கிட்டான். புத்தகங்கள்ல இருக்க லாக்ஹார்ட்டோட புகைப்படங்கள் பத்தாதுன்னு எதிரில் நிற்கிற நிஜமான லாக்ஹார்ட்டை தவிர்க்கிறது எவ்வளவோ மேல் இல்லையா? மற்ற மாணவர்கள் எல்லாரும் பேசி கூச்சலிட்டபடியே வகுப்பறைக்குள்ள வந்து சேர்ந்தாங்க. ரானும் ஹெர்மாயினியும் ஹாரியோட 2 பக்கத்துலயும் உட்காந்தாங்க. உன் முகத்துல ஒரு முட்டையை உடைச்சு ஊத்தி பொறிச்சு எடுத்துடலாம் போல அப்படின்னு சொன்னா ரான். நல்ல வேலையா கிரீவி இன்னும் ஜென்னியை சந்திக்கலன்னு நினைச்சுக்கோ. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஹாரி பாட்டர் ஃபேன் கிளப்பை தொடங்கினாலும் தொடங்கிடுவாங்க. ஷட் அப் அப்படின்னு ஹாரி சட்டுன்னு சொன்னான். ரான் கடைசியா சொன்ன ஹாரி பாட்டர் ஃபேன் கிளப்ங்கிற வார்த்தை மட்டும் லாக்ஹார்ட் காதுல விழுந்திருக்க கூடாதுன்னு ஹாரி வேண்டிக்கிட்டான். மொத்த மாணவர்களும் வந்து அமர்ந்தப்புறம் லாக்ஹார்ட் தன்னோட தொண்டையை ஒரு தடவை கணச்சதும் அந்த இடத்துல அமைதி குடிக்கொண்டது. அவர் வகுப்பறையோட முன்பக்கம் போய் நெவில் லாங்பாட்டம் கையில் வச்சிருந்த டிராவல்ஸ் வித் ட்ரால்ஸ் புத்தகத்தை கையில் எடுத்து கண்ணை இமைச்சபடி இருந்த தன்னோட புகைப்படத்தை உயர்த்தி காமிச்சாரு. நான் கில்டராய் லாக்ஹார்ட் அப்படின்னு நிஜத்துலையும் ஒரு தடவை கண்ணை இமைச்சு அந்த படத்தை சுட்டி காட்டினபடி ஆர்டர் ஆஃப் மெர்லின் 3rd கிளாஸ் டார்க் ஃபோர்ஸ் டிஃபென்ஸ் லீகுடைய மதிப்புமிக்க உறுப்பினர் மற்றும் தொடர்ந்து 5 முறையாக விச் வீக்லியின் மிகச்சிறந்த புன்னகைக்கான விருதுக்கு சொந்தக்காரர். ஆனா நான் அதை பத்தி பேச விரும்பல. அந்த புன்னகையை வச்சுக்கிட்டு பேண்ட் ஆன் பேன்ஷியை ஒழிச்சு கட்டியிருக்க முடியாது இல்லையா? அவரு மற்றவங்க எல்லாம் சிரிப்பாங்கன்னு எதிர்பார்த்து காத்திருந்தாரு. சில பேர் அறகுறையா சிரிக்கவும் செஞ்சாங்க. இங்க இருக்க அத்தனை பேருமே என்னோட மொத்த புத்தக தொகுப்பையும் வாங்கிட்டீங்கிறத பார்க்க முடியுது. ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன வினாடி வினாவோட நம்ம பாடங்களை தொடங்கலான்னு நினைக்கிறேன். இது சும்மா எந்த அளவுக்கு நீங்க என் புத்தகங்களை படிச்சிருக்கீங்க, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு நினைவுல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அவரு வினாத்தாளை எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுட்டு வகுப்போட முன்பக்கம் போய் இதுக்கான நேரம் 30 நிமிடங்கள் தொடங்குங்க அப்படின்னு சொன்னப்போ ஹாரி அவன் கையில இருந்த வினாத்தாளை பார்த்தான். அதுல கில்டராய் லாக்ஹார்ட்டுக்கு பிடித்த நிறம் என்ன, அப்புறம் கில்டராய் லாக்ஹார்ட்டின் ரகசியமான லட்சியம் என்ன, அடுத்து கில்டராய் லாக்ஹார்ட்டின் மிகச்சிறந்த சாதனையாக நீங்கள் எதை நினைக்கிறீர்கள், இதே மாதிரியான கேள்விகள் தொடர்ந்து 3 பக்கம் நீள கடைசியா 54வது கேள்வியா கில்டராய் லாக்ஹார்ட்டின் பிறந்த நாள் எப்போது மற்றும் அவருக்கான சிறந்த பரிசு என்னவாக இருக்குங்கிறதோட முடிஞ்சது. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் லாக்ஹார்ட் எல்லார்கிட்ட இருந்தும் பேப்பரை வாங்கி மொத்த கிளாஸ் முன்னாடியே அதை திருத்த ஆரம்பிச்சாரு. டட் டட் டட், யாருக்குமே என்னோட அபிமான நிறம் லைலாக்னு ஞாபகம் இல்லையா? நான் தான் இயர் வித் 80ல சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் உங்களில் சில பேர் வாண்டரிங் வித் வேர்வூல்ஸை ரொம்ப கவனமாக படிக்க வேண்டியிருக்கும் போலையே. அத்தியாயம் 12ல் எனக்கான சிறந்த பிறந்தநாள் பரிசு எதுவாக இருக்க முடியும்னா மாயாஜாலம் மற்றும் மாயாஜாலமற்ற மக்களுக்கு இடையிலான இணக்கம்தான்னு நான் தெளிவாக குறிப்பிட்டிருக்கேன். அதே சமயம் ஒரு பெரிய பாட்டில் ஆக்டன்ஸ்வோல் ஃபயர் விஸ்கின்னா வேண்டான்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளத்தனமாக ஒரு தடவை கண்ணை வேற சிமிட்டி காமிச்சாரு. ரான் நம்ப முடியாத ஒரு முகபாவத்தோட உட்காந்து லாக்ஹார்ட்டையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். சீமஸ் ஃபினிங்கனும் டீன் தாமஸும் முன்னிருக்கையில் உட்காந்து வாய்க்குள்ளேயே சிரிக்கிறேன்னு குலுங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயம் ஹெர்மாயினி நிமிந்து நேராக உட்காந்து மும்மரமாக லாக்ஹார்ட்டை கவனிச்சுக்கிட்டு இருந்தா. அதுக்கு ஏற்ற மாதிரி லாக்ஹார்ட்டும் அவள் பேரை குறிப்பிட்டாரு. ஆனால் என்னுடைய ரகசிய குறிக்கோள் என்னன்னு மிஸ் ஹெர்மாயினி கிரேஞ்சருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த உலகத்திலிருந்து தீமையை ஒழிச்சு கட்டுறதும் என்னுடைய பிரத்யேகமான கூந்தல் பராமரிப்பு ரசாயனத்தை சந்தைப்படுத்துறது தான்னு. குட் கேர்ள். பேப்பரை முன்னாடி பின்னாடி திருப்பி பார்த்து உண்மையாக சொல்லணும்னா ஃபுல் மார்க்ஸ்
மிஸ் ஹெர்மாயினி கிரேஞ்சர் எங்க இருக்காங்க? ஹெர்மாயினி நடுக்கத்தோட கைகளை உயர்த்தினா. அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு கண்கள் பிரகாசிக்க பார்த்தாரு. ரொம்பவே அற்புதம். உன் சார்பா கிரிஃபெண்டாருக்கு 10 புள்ளிகள். அப்புறம் வகுப்பு தொடங்கலாம் அப்படின்னு சொன்னபடியே மேஜைக்கு பின்பக்கம் குனிஞ்சு போர்த்தி மூடப்பட்டிருந்த ஒரு பெரிய கூண்டை வெளியே எடுத்தாரு. இப்போ எச்சரிக்கையா கேளுங்க. மந்திரவாதிகள் உலகம் அறிந்த மிக மோசமான உயிரினங்களிடமிருந்து உங்களை காத்து தயார்படுத்துவது என்னுடைய கடமை. இந்த அறையில உங்களோட மோசமான அச்சங்களை நீங்க எதிர்கொள்ள நேரிடலாம். ஆனா நான் இங்க இருக்கிற வரை உங்களுக்கு எந்த தீங்கும் நேரிடாதுங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட நான் கேட்கறதெல்லாம் நிதானமா அமைதியா இருக்கிறத தான். இந்த வகுப்புல பெரிய ஆர்வம் இல்லாத ஹாரி கூட தான் முன்னாடி அடுக்கி வச்சிருந்த புத்தகங்கள் மேல சாஞ்சு அந்த கூண்டை எட்டி பார்த்தான். அந்த கூண்டை மூடி இருந்த உரை மேல லாக்ஹார்ட் தன்னோட கைய வச்சாரு. டீனும் சீமஸும் கூட இப்ப சிரிப்பை நிறுத்தி இருந்தாங்க. நெவில் முன்பக்க இருக்கையில மறைஞ்சு மறைஞ்சு உட்கார்ந்துருந்தான். யாரும் கத்தி கூச்சல் போட்டுடாதீங்க அப்படின்னு மெல்லமான குரல்ல சொன்ன லாக்ஹார்ட், அது அதுங்களை தூண்டி விட்ட மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொன்னதை கேட்டு மொத்த கிளாஸும் மூச்சை பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தது. லாக்ஹார்ட் அந்த கூண்டை போர்த்தி இருந்த உரைய கழட்டி எடுத்தாரு. ஏஸ் அப்படின்னு வியப்பு மாறாம சொல்லிட்டு, புத்தம் புதிதாக பிடிக்கப்பட்ட கார்னிஷ் பிக்ஸிஸ் அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டு சீமஸ் ஃபினிங்கனுக்கு சிரிப்பை அடக்கி வைக்கவே முடியல. வெடிச்சு செதறி அவன் சிரிச்சதை கேட்டு இவன் பயத்துல அலறானோ அப்படின்னு லாக்ஹார்ட்டால கூட தப்பா நினைக்க முடியாம போயிடுச்சு. எஸ் அப்படின்னு சிரிச்சபடியே அவர் சீமஸை பார்த்தாரு. இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானதா அப்படின்னு சீமஸ் ரொம்ப திக்கி திக்கி கேட்டான். அப்படியெல்லாம் உறுதியா சொல்லிட முடியாது அப்படின்னு சொன்ன லாக்ஹார்ட் சீமஸ் முன்னாடி தன்னோட விரல்களை வினோதமா எரிச்சலூட்டுற வகையில ஆட்டி காமிச்சிட்டு, தீய தந்திரமான சிறிய துஷ்டர்களா கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அந்த பிக்ஸிஸ் அற்புதமான நீல நிறத்துல இருந்தது. சுமார் 8 அங்குல உயரமும் கூர்மையான முகமும். அதுங்களுக்கு நடுவுல பயங்கர வாக்குவாதம் நடக்குதோன்னு நினைக்க தோன்ற அளவுக்கு கிரீச் குரல் வேற. கூண்டை போத்தி இருந்த உரைய கழட்டின மறு நிமிஷமே அதுங்க கூண்டுக்குள்ளேயே சரமாரியா கத்திக்கிட்டு சீறி பாஞ்சு கம்பிகளை போட்டு ஆட்டி சுத்தி இருந்தவங்களை நோக்கி வினோதமான முகபாவங்கள்லாம் காட்ட ஆரம்பிச்சிச்சு. அப்ப சரி அப்படின்னு சத்தமா சொன்ன லாக்ஹார்ட், நீங்க இதுங்களை என்ன பண்றீங்கன்னு பாப்போம் அப்படின்னு சொன்னபடியே கூண்டை திறந்து விட்டாரு. அந்த இடமே பயங்கர குழப்பமாயிடுச்சு. அந்த பிக்ஸிஸ் 4 திசையிலையும் சீறி பாஞ்சு பறந்தது. அதுல 2 பேரை நெவிலோட காதை பிடிச்சு தூக்கி அவனை அந்தரத்துல தொங்க விட்டுச்சு. ஏகப்பட்ட பிக்ஸிஸ் ஒன்னா சேர்ந்து ஜன்னலை நோக்கி பாஞ்சதுல கண்ணாடி எல்லாம் உடஞ்சி செதறி விழுந்தது. மீதி இருந்ததெல்லாம் சேர்ந்து ஒரு உக்கிரமான காண்டாமிருகத்தை விட திறம்பட செயல்பட்டு அந்த மொத்த வகுப்பறையும் நாசம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. மைக்குப்பிகளை எடுத்து வகுப்பு முழுசும் தெளிச்சு விட்டது. புத்தகங்களையும் காகிதங்களையும் கிழிச்சு எரிஞ்சது. சுவர்ல ஒட்டி இருந்த படங்களை கூட விட்டு வைக்காம கிழிச்சு போட்டது. குப்பை தொட்டியெல்லாம் தலைகீழா கவுத்துடுச்சு. பைகளையும் புத்தகங்களையும் எடுத்து உடைச்சு நொறுக்குன ஜன்னல் வழியா வீசி எரிஞ்சது. சில நிமிஷங்கள்லயே வகுப்புல பாதி பேர் மேஜைக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. நெவில் வேற மேற்கூரையில இருந்த மெழுகுவர்த்தி கொளுத்தி வைக்கிற கம்பிகள்ல தொங்கிக்கிட்டு இருந்தான். எல்லாரும் வாங்க, அதுங்களை சுற்றி வளைங்க, அதுங்க வெறும் பிக்ஸிஸ் தான் அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்த லாக்ஹார்ட் தான் அணிஞ்சிருந்த மேலங்கியோட கைகளை சுருட்டி விட்டுக்கிட்டு மந்திரக்கோளை 4 திசையிலையும் சுழற்றினபடி பிக்ஸி பிக்ஸி பெஸ்ட்ரினாமி அப்படின்னு கத்தினாரு. அந்தோ பரிதாபமா அது எந்த மாற்றத்தையுமே ஏற்படுத்தல. பத்தாததுக்கு அந்த பிக்ஸிஸ்ல ஒன்று லாக்ஹார்ட்டோட மந்திரக்கோளை அவர் கையில இருந்து பிடுங்கி ஜன்னல் வழியா தூக்கி வேற வீசிடுச்சு. எச்சு விழுங்கினபடி நின்னுக்கிட்டு இருந்த லாக்ஹார்ட் மேற்கூரையிலிருந்து கீழே விழுந்த நெவில் தான் மேல விழுந்து நசுங்கிடாம நூல் இழையில தப்பிச்சு தன்னோட மேஜைக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. வகுப்பு முடிஞ்சதுக்கான மணியோசை கேட்டதும் எல்லாரும் வெறி பிடிச்ச மாதிரி வகுப்புல இருந்து வெளியே ஓடினாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்க அமைதி திரும்ப ஆரம்பிச்சிச்சு. ஒரு வழியா நிமிந்து நின்ன லாக்ஹார்ட்டோட கண்ணுல கிட்டத்தட்ட வகுப்போட கதவை அடைஞ்சிருந்த ஹாரி, ரான், ஹெர்மாயினி தென்பட்டாங்க. சரி, நீங்க 3 பேரும் சேர்ந்து மிச்சம் இருக்கிற இதுங்களை பிடிச்சு இந்த கூண்டுல அடைச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை வேகமா சாத்திட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. உங்களால இவரை நம்ப முடியுதா அப்படின்னு அலறிக்கிட்டு இருந்த ரான மிச்சம் மீதி இருந்த பிக்ஸிஸ்ல ஒண்ணு நல்லா வலிக்கிற மாதிரி நறுக்குன்னு அவன் காதை கடிச்சது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவரு நமக்கு அனுபவ பாடங்களை கொடுக்கறாரு அப்படின்னு சொன்ன ஹெர்மாயினி ஒரே நேரத்துல சேர்ந்த மாதிரி 2 பிக்ஸிஸை அசைய முடியாதபடி அற்புதமா உறைஞ்சு போற மந்திரங்களை போட்டு அதுங்களை மறுபடியும் கூண்டுல போட்டு அடைச்சா. அனுபவ பாடமா அப்படின்னு சொன்ன ஹாரி நாக்க நீட்டி தான் முன்னாடி ஆடி காமிச்சுக்கிட்டு இருந்த பிக்ஸியை பிடிக்க முயற்சி பண்ணினபடியே, ஹெர்மாயினி அவருக்கு தான் என்ன பண்றோன்னு கூட தெரியல அப்படின்னு சொன்னான். சும்மா உளராதீங்க, அவரோட புத்தகங்கள் எல்லாம் படிச்சுங்க தானே, அவர் பண்ணின அற்புதமான விஷயங்கள் எல்லாம் அதுல பாத்தீங்க தானே,
அவரே தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் பண்ணினதா அப்படின்னு ரான் முணுமுணுத்தான்.